ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, இன்று அவசர செய்தியாக உன்னிடத்தில் உன் திருச்செந்தூர் முருகன் பேச வந்துள்ளேன். கேள் தங்கமே. இந்த நிலை, இப்போதைய நிலை உனக்கு மாறப்போகிறது. நான் சொல்வதை முழுவதுமாக கேள். இன்று முருகன் பாதத்தில் 1 ரூபாயை வைத்துவிட்டு நான் சொல்வதை மட்டும் சொல். பிறகு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உன்னை தேடி வரும். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவர் முருகன் என்று சொல். திரும்பவும் ஒரே ஒரு முறை சொல்கிறேன். இது உனக்கானது. அதனால்தான் அவசர செய்தியாக உன் திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்று இந்த முருகனின் பாதத்தில் 1 ரூபாயை வைத்துவிட்டு இந்த பாடலை மட்டும் சொல். பிறகு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் உன்னை தேடி வரும். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவர் முருகன். ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு இன்று உன் வேலையை தொடங்கு. நிச்சயம் நல்லது நடக்கும் என் செல்வமே. இப்போது நான் ஒன்று சொல்கிறேன் கேள். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜ யோகம் என்று உனக்கு கிடைத்துள்ளது. அவசரப்பட்டு மட்டும் தள்ளிவிடாது. இன்று உன் வீடு தேடி உன்னிடத்தில் வந்து சொல்லி உள்ளேன். கோடி நன்மை உன்னை வந்து சேரும். என் பாதத்தில் 1 ரூபாய் வைக்கும் நேரத்தில் உன் வேண்டுதல் நிறைவேறிவிடும். உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்றுதான் அர்த்தம். அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய், பார்க்கிறாய், செய்கிறாய். எல்லோருக்கும் இந்த புண்ணியம் கெட்டுவிடாது. இன்று என்னை பார்ப்பதற்கு நீ நிச்சயமாக வருவாய். உனக்கு ஒரு ஆச்சரியத்தை தருவேன் நான் நிச்சயமாக. எவ்வளவு தடை வந்தாலும் இனி உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே. என் பிள்ளை, உனக்கு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதிலை இன்று உனக்கு தரப்போகிறேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் மனதை வாடச் செய்து உன் கோபத்தை தூண்டி உன்னை அப்படியே மனதில் காயப்படுத்தும் உன் உறவுகள் மீது, உன் உறவுகள் போல் நடிப்பவர்கள் நடிக்கும் அந்த கூட்டத்தை ஒருபோதும் நம்பக்கூடாது. நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்கணும். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது இந்த முருகனின் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை மட்டும் பார். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இன்று என் ஆலயத்திற்கு வா. என் பாதத்தில் ஒரே 1 ரூபாயை மட்டும் வை. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய். நேரம் கூடி வந்து விட்டது. மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அளவில்லாத செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது. அழக்கூடாது, கலங்கக்கூடாது. உன் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு பக்க பலமாக. ஏன் இப்படி வாடி இருக்கிறாய்? எதை நினைத்து இருக்கிறாய்? நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பவில்லையா? சிரித்த முகத்தோடு இரு. அத்தனையும் நிச்சயமாக உன் மனம் விரும்பும் விஷயங்களாக நான் மாற்றி காண்பிப்பேன். நல்லது நடக்கும். நல்லது நடக்கப் போகும் நேரத்தில் இப்படி கலக்கமாக இருக்கக்கூடாது. ஏன் இந்த நேரத்தில் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்துள்ளாய்? தப்பு. நான் இருக்கும்போது நம்பிக்கையோடு இருக்கணும். உன் சிரித்த முகம், உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். வாடிய முகத்தோடு இருக்காதே. உன் மனம் மகிழும் நிகழ்வு ஒன்று இன்று நடக்கப் போகிறது. செல்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே தங்கமே, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் மனம் அரித்துவிடும்.
ஒரே ஒரு நிமிஷம் மனம் உருகி கண்ணீர் விட்டு, முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல். ரொம்ப மனசில் ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்குன்னா என்னிடத்தில் சொல். என்னிடத்தில் வந்து முறையிடு. என்னிடம் என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறதோ அத்தனையும் சொல். நான் உன்னை பார்த்து கொள்வேன். நீ உன் வாழ்க்கையில் வெற்றியடைய முயலாது என்று எண்ணும் தருணங்களில் கூட உன் விதியை என் கரம் எழுதி கொண்டிருக்கிறது நல்லபடியாக. அந்த விதியில் கவலைப்படாதே தங்கமே. உன் மனம் கலங்கினால் நிச்சயமாக நான் உன் முன்னே வந்து நிற்பேன். திருச்செந்தூர் முருகன் அருகிலேயே இருப்பதை உணர்வாய். முருகா முருகா என்று தினமும் உருகி அழைக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எளிதில் கைவிட்டு விடுவேனா? இல்லை, உனக்காகவே வருவேன், உனக்காகவே இருக்கிறேன். நீ கேட்டதை செய்து தருவேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். உன் வேண்டுதலை கேட்டேன். நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. உனக்கு இருந்த திசை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு. கடைசி நிமிடத்தில் கூட எங்கே எதுவும் மாறும். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை. இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் கடைசியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். கவலையே படாது. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எப்போதும் நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? உன்னை தூக்கி விடுவதற்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை என்று கவலை கொள்ளாதே. யாரும் பக்கபலமாக இல்லை, உதவி செய்பவர் இல்லை என்று கவலை கொள்ளாதே. அதை நீயே உருவாக்கப் போகிறாய். அதற்குத்தான் இத்தனை நாட்கள் சோதனையை பார்த்தாய், அனுபவித்தாய். இனி உனக்கு அனைத்தும் நல்ல காலமாக பிறந்து விட்டது. உன்னை தேடி வந்து உன்னை சரணடைய செய்ய வைத்து விட்டேன். உன் எதிர்காலத்தை எப்படி அமைப்பது என்று எனக்கு தெரியும். நான் நல்லதையே நடத்தி காண்பிப்பேன் உனக்கு. நீ பெற்ற துன்பங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. அவசரமாக என் பிள்ளைக்கு இதைத்தான் சொல்ல வந்தேன். நீ பெற்ற துன்பங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. இந்த துயரங்கள் எல்லாம் உனக்குத்தான் நடந்ததா என்று நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.